ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 வாட்டி எழுதிருக்காரு. இன்றைக்கி ஒரு நாள், அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம விஜய் பார்வதுக்காக எழுதார். அதை யாராலும் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னென்னா, திவாகர் வந்துட்டு ஆமாம் இன்றைக்கும் நேற்றும் ஃபுல்லாக வந்து வினோத் கூட சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு, யாருமே இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள இந்த பாண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி பாண்டிங். ஏன்னா அவர் எடுத்த உடனே எல்லாருமே வந்துட்டு ஷாக்காக வராங்க, எதுவுமே பேசலை. ஆனால் திவாகர் மட்டும் சொல்லிகிட்டே இருக்காரு, நீங்கள் எமோஷனலாக முடிவு எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. யாருமே கிட்ட நெருங்க விட மாட்டாங்க வினோத்துக்கிட்ட. அந்த ஆளை கூப்பிடுப்பா, ஏதாவது வெறுப்பேற்றிட போகிறார், இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திரும்ப திரும்ப சொல்ல வர்றாரு, சார் கொஞ்சம் யோசிங்க, எமோஷனலாக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறார். ஒரு 10-15 வாட்டி சொல்லியிருப்பார், இது படவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசுகிறாங்க. உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவாகர் வந்துட்டு நிற்கிறாரு. அப்போது நம்ம பிரவீன்காந்த் சொல்கிறார், வினோத் வெளியே போனால் வாட்டர் மெலன் மட்டும் மிஸ் பண்ணிடாத. நீங்கள் வெளியில் எவ்வளோ பெரிய ரீச் ஆனீங்களோ அதுக்கு முக்கிய காரணம் வாட்டர் மெலன் தான். அவருக்கு நீ நன்றி சொல்லு அப்படின்னு. நான் இது நான் வெளியே நடக்கிற விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் உனக்காக சொல்கிறேன், நீ மறந்துடாத அவரை, அதை மட்டும் நீ மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி அழுகுறாங்க 2 பேரும். திவாகரில் செம்ம அழுகுறாரு. அப்போ தான் சொல்கிறார், ஓட்டிங்ஸில் நீ தான் அதிகமாக இருந்த, நீ பண்ணிட்டே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்புறமா எனக்கு உண்மையில வருத்தம் மேலேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நம்ம திவாகருக்கு முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசுகிறாங்க. எனக்கு செம்ம கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப அப்படியே கண் கலங்கிட்டார் திவாகர். இவரும் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தார். வெளியில் வந்து 2 பேரும் நல்ல ஒரு காம்பினேஷனாக வந்தால் சந்தோஷம் தான். எல்லோரும் பக்கத்துக்கு காவலாக இருக்காங்க. ஆனால் அவரை பேச விட்டுருக்கலாம். பேச விட்டு தான் மேபி அவரோட முடிவை வந்துட்டு மாற்றிருக்கலாம் வினோத். ஏன்னா பிக் பாஸ் எதுவுமே பேசவே இல்லையே. பிக் பாஸ் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது அப்போ அவரும் வந்துட்டு மேபி அவர் வந்து டிசிஷனை மாற்றுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. அது ஒரு இதுவாக இருந்தது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த காம்போ நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். அதேமாதிரி கானவனத்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எப்படியும் அடுத்த வாரம் வந்துடும் வச்சுக்கோங்களேன். பாய் நண்பர்களே.